போகி கொளுத்த போகிறோம். ஆமாம், 4 மணிக்கெல்லாம் எழுந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக பனி. இப்போவே தலையெல்லாம் பாருங்க ஒரே ஐஸ் மாதிரி ஆகுது. அதனால 5:30க்கு தான் எழுந்தோமே. டிவியில் காட்டான் இல்லை நீங்கள் பற்றியா அது வெள்ளை எப்படி மூடிக்கின்னு கிடக்குது. ஆமாம், புகை. அப்புறம் இந்த போகி கொளுத்துறாங்களா அதுவும் சேர்ந்து அப்படியே மூடிடுச்சு இன்னைக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க போகி கொளுத்துறதுக்கு ஒருத்தர். போன வருஷம் அவர் இல்ல, இந்த வருஷம் அவர் இருக்காரு. போன வருஷம் அவர் பிறக்கவே இல்லை. இந்த வருஷம் குட்டி பையன் நம்ம வீட்டுல இருக்கான். நல்லா ஐயோ மோளம். என்னது மோளம்? கையில் எங்க வச்சுட்டு வந்துட்ட? போ, நீ எத்துன்னு வா. இன்னும் கொளுத்தவே இல்லை, அதுக்குள்ள மோளமா? ஜாலியா இருக்கிறதுக்கு தான் இது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அடி குழந்தைங்க தானே அடிக்கணும். நம்மளோட பழக்கம் அது. நம்ம யாருக்காலும் நம்ம மாத்த முடியாதுல்ல, அதோட நம்மளோட பழக்கங்க. யார் பார்த்தா நம்மளுக்கு என்ன? நீ துணிய பாரு, பத்த வச்சுட்டு போற. நீ குனிஞ்சு குனிஞ்சு அவங்க பாரு, துணியோட சேர்த்து குனிகிறாங்க, அப்படியே பத்திக்கும். என்ன அப்படி இல்ல தெரியல, தள்ளி வை. அவங்க தெரியாம போட்டு இருப்பாங்க. இன்னொரு கயிறும் இருக்கு பாரு. இல்ல இல்ல, இன்னொரு கயிறு இருக்கு பாரு, கேளு. எதுக்கோ எடு, லாஸ்ட்ல கூட போடுங்க. அவர்கிட்ட கேட்டு போடுங்க. அவர் கயிறை பத்தி சொல்லவே இல்லை. அது அது வேணும் தான் நினைக்கிறேன். எனக்கு தேவமா கையில் வச்சுக்க. மோளம் இன்னியாச்சும் அடிடி. ஐயா போயேன், தொடப்பத்தை எரிக்கிறதுக்கு போட்டாங்க. உன்னதான் செமையா இருக்குதுல்ல. அப்பா குழு இருக்கு. இங்க தள்ளி நிக்கிறேன்டி, சூப்பரா இருக்குடி. அதையா அது பண்ணல, அது பிளாஸ்டிக். அது அங்கேயே போட்டு கொளுத்திட்டு இருக்கலாம். பா இந்த கயிறு வேணுமா? அப்ப போடுமா. எது அது ஈரமா இருக்குமே. ஒண்ணும் இல்லடியா, அததான் சொன்னேன், இங்கேயே போட்டு கொளுத்திருக்கலாம். நீங்க வாசல்ல தான் கொளுத்தணும், குப்பையில கொளுத்துறது போய் கிடையாது. அதான் சொன்னேன்ல. அந்த துணியை வேற எத்தனை அது கைட்டியாச்சும் விடணும்டி. அதை தொங்க விட்டுன்னு பற்ற வைக்கிறாங்க. தேவையில்லாம பத்தின்னு போப்பு. அதுதான் சொல்ற, கேட்க மாட்டாங்க.
எரிக்கிறாங்க பாருங்க. நீட்டு கட்ட எடுத்துனா இடமா ஒரு கொம்பு இருக்குமே. எங்க இருக்கு? மூலையில் இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எல்லோருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இங்க பாருங்க, போகி கொளுத்திட்டு இருக்கோம். நீயும் போய் பார்க்க வந்திருக்கியா? சிரம் நீயும் போய் பார்க்க வந்திருக்கியா? பட்டுமா சிரம் நான் உக்கார வச்சு எடுக்கிறதுக்குள்ளே என்னோட பாடா இருக்கு. இந்த பட்டு போகி பாக்குறீங்களா? இங்க பாருங்க, குட்டி பையன் கூடியே வந்தா போத்தே வந்துருக்கான். பட்டு பையன் அம்மிச்சி பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு இருப்பான். அக்கா என்ன பண்றா? மேக்ஸ் அக்கா என்ன பண்றா? போகி முடிஞ்சிட்டு நீ வா. எப்பவுமே முன்னாடி உக்காந்துட்டு இருப்ப, இன்னைக்கு கொளுத்துனியா நீ? 2 லேடிஸ விட்டுட்டு உள்ள போய் காஃபி போட்டுட்டு இருக்க நீ. பாரு, வராரு லாஸ்டா. குளிருது உள்ள போய் உக்காந்துன்னு. போகி வித் காஃபி. போகி வித் காஃபி அண்ட் நாங்க பாரு காட்டுல இருக்கோம். எங்க வீட்டு சுத்தி அவனுமே ஏத்தல. புகை எங்கேயிருந்து வரல, ஏதோ நம்ம வீட்டுல இருந்து கிளம்புது, புகையா கிளம்புது. எல்லா வீட்டுல முடிச்சுட்டாங்க. நம்ம வீட்டுல முடிச்சாங்களானே தெரியலையே. போன வருஷம்லாம் சீக்கிரமா கொடுத்துருவோம், 4 மணிக்கு கொடுத்துருவோம். நீ பாருங்க, அழகு தங்கம் பாருங்க. நேத்து ஃபுல்லா வீடை கிளீன் பண்ணி எடுத்து பெருக்கி காம்பவுண்டு மாடி எல்லா குப்பையும் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது. கலெக்ஷன் பண்ணதுல என்னடி? இல்ல அவனுக்கு தெரியும், நெருப்பு கிட்டலாம் வரமாட்டான். எல்லாம் தெரியும் அவனுக்கு. போகி அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். போகியோ போகி. அடுத்தது நாளைக்கு பொங்கல். அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழர் தை திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு ஹாப்பி போய் முடிஞ்சிச்சு. ஹாப்பி பொங்கல். அண்ணவர் போகியோ போகி. உனக்கு போன வருஷம் மோளத்தை காணும். மேலே சாப்பிட பார்த்தேன் காணும். எங்கே எடுத்து வச்சேன், நான் தான் எடுத்து வச்சேன். போகி முடிஞ்சிச்சு வித் காஃபியோட. நாளைக்கு வந்து சமத்துவ பொங்கல். நாளைக்கு நம்ம வீட்டில் காலையில் சமத்துவ பொங்கல் நாளைக்கு வந்து ஒரு ஆசை கனவு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பண்ண போறோம். அது நாளைக்கு வீடியோல வரும், இன்னைக்கு சொல்ல மாட்டேன். ஓகே. ஏ பட்டு, இங்க வாங்க பட்டு. போன வருஷம் வாங்கி அடிச்சு வாங்கினது அவ்வளோ குழந்தைங்க விளையாட்டு. யாரு மணி? போய்மா போய்
போய் பொங்கல் வர போதுமா போய்மா மாதிரியா இருக்கா, புடுபுடுக்காரி மாதிரி இருக்கியே. எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்குதுமா, நல்ல காலம் பிறக்குதுமா. பொங்கல் சீரம் சிறப்புமா கொண்டாடுங்கம்மா. எல்லாருக்கும் ஆமா, நல்வாக்கு சொல்லடி ஜக்கம்மா. இங்க பாருங்க, போகிக்கு வந்து இன்னைக்கு சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன். நான் தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு, பாப்பா புல்ல. அப்புறம் இங்க குட்டி பாதம். இதுதான் இன்னைக்கு போகி ஸ்பெஷல் கோலம். இப்படி இருக்கு பாருங்க குட்டி பையா. என்ன செய்யற? நானா இன்னைக்கு ஸ்வேதாக்கு பிடிச்ச ஒயிட் பிரிஞ்சி, மீல் மேக்கர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு இதை பாருங்க. வாசனையா இருக்குது, எனக்கு பசிக்குது அதனால. அப்புறம் ஆந்திராவில் வந்து சீரக சம்பா மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் பச்சை அரிசி. அது வந்து இதில் தான் அந்த ஊரில் வந்து பிரியாணியே பண்ணுறாங்க, குட்டி குட்டியாக இருக்கும். அந்த ரைஸ் நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்தோம், ஊரில் இருந்து வரும்போது. அதனால அந்த ரைஸில் வந்து இப்போது ஸ்வேதாக்கு பிடிச்சா பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறேன். செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நானும் வந்து அரிசியில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன், அதனால செஞ்சு முடிச்சாதான் தெரியும் எனக்கே. ஏன்னா உங்க டாடி பிரிஞ்சி சாதம் இந்த மாதிரி பிரியாணின்னா நான் செய்யறதுக்கு முன்னாடி ஓடி வந்துடுவாரு. அது சிக்கன் போட்டா பிரியாணி, சிக்கன் போடலன்னா பிரிஞ்சி. இல்லைன்னா அதுக்கு விட மாட்டுறாரு என்ன. சரி, இப்போ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனால நான் என்ன பண்ணேன், அவர் வரத்துக்குள்ளேயே தாளிச்சிடலாம்னு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பச்சடிக்கு அரிஞ்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ரெடி ஆயிடுச்சான்னு தெரியல, பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சுல? இந்த கலர் பார்த்தா தெரியும் பாரு. ஓகே தானே? ஊற்றிடுவோமா? இருந்துச்சுல? உனக்கு தானம்மா தெரியும், எனக்கு எப்படிமா தெரியும். ஒரே நிமிஷம். எனக்கு பட்டாணியோட மில் மேக்கராக தான் வேணும். பட்டாணி தான் வருது. நான் என்ன பண்ணுறது, மில் மேக்கரா வேணும்னா? ஓகே, நீ அப்புறம் தான் பார்த்து வச்சுக்கணும். பது 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 சாப்பிட்டு போட்டுக்கிறேன். எவ்வளோ சாப்பிடுறது? ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்ல. போய் சொல்லாம நிஜமா நல்லா இருக்கு, நல்லா வெந்துச்சு. வெந்துச்சுல? அதை ஆஃப் பண்ணி விட்டேன். சூப்பராக இருக்கு. தேவமா தான் கூப்பிட்டா வரல, வேலையில் இருக்கேன், நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ சூடாக சாப்பிட்ற மாதிரி வராது தானடி? உண்மையாவே நல்லா இருக்காடி? உண்மையாக நல்லா இருக்கு. சரி, ஓகே, சாப்பிடு. பச்சடி அதை வச்சு சாப்பிட்றேன் இப்போ. எல்லாருக்கும் போகி பண்டிகை எப்படி போச்சு? எங்களுக்கு நல்லா சூப்பராக போச்சு. இன்னைக்கு நல்லா எப்படி சொல்கிறதுனா, காலையிலேருந்து போகி பண்டிகை முடிச்சுட்டு வீட்டில் வேலை அது இதுன்னு பொங்கல் நாளைக்கு, அதனால் எல்லா வேலையும் சரியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மார்க்கெட்டுக்கெலாம் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். நாளைக்கு பொங்கல் பாருங்கள், வீடியோ சூப்பராக இருக்கும். மறக்காமல்
கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே பை.